Dear teachers, good evening. PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் பகுதி கடந்த 2015ஆம் ஆண்டில் நடைபெற்ற PG-TRB Physical Director எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் பிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் படிக்கப் போகின்றோம். Part-3 இது. இந்த Part-3இல் நாம் சுமார் 29 questions படிக்கப் போகின்றோம். படிக்கலாமா? இன்றைய முதல் கேள்வி என்னவென்றால், the categorical data is called dash. The categorical data is called nominal data. அல்லவா? nominal data. ஓகே, categorical dataவை எப்படி அழைக்கலாம்? nominal data என அழைக்கலாம். ஓகேயா? categorical data is called nominal data. ஓகே, அடுத்த கேள்வி, data having an absolute zero value is answer ratio data. அல்லவா? data having an absolute zero value is answer ratio data. ஓகேயா? டேட்டாவானது சீரோவாக அமைந்தால், சீரோ மதிப்பாக அமைந்தால் அந்த டேட்டாவை எப்படி அழைக்கலாம்? ரேஷியோ டேட்டா என சொல்லலாம். ஓகேயா? data having an absolute zero value is known as ratio data. Okay, data having an absolute zero value is ratio data. Okay, அடுத்த கேள்வி, most reliable measure of central tendency for symmetric distributions is answer mean. அல்லவா? most reliable measure of central tendency for symmetrical distributions answer என்னவென்றால் mean. அதாவது சென்ட்ரல் டெண்டன்சியை அளவிடக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி நாம் சொல்லலாம்? மீன் என்று நாம் அழைக்கலாம். ஓகேயா? சென்ட்ரல் டெண்டன்சி ஃபார் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் உள்ள சென்ட்ரல் டெண்டன்சியை அளவிடக்கூடிய அந்த மெஷர் என்னவென்றால் மீன் ஆகும். ஓகேயா? மீன் இஸ் தி மெஷர் ஆஃப் ரிலையபிள் மெஷர் ஆஃப் central tendency for symmetrical distributions. Okay, அடுத்த கேள்வி, the degree of association between two variables is called answer correlation. அல்லவா? the degree of association between two variables is called correlation. அல்லவா? two variables இடையே உள்ள இந்த degree of association ஐ நாம் எப்படி அழைக்கலாம்? correlation என நாம் சொல்லலாம். ஓகே, the degree of association between two variables is called correlation. ஓகே, அடுத்த கேள்வி என்னவென்றால், the ratio of the difference between the mean and standard error of difference mean is known as t-test. அல்லவா? t-test. t-test என்பது என்ன? the ratio of difference between mean and standard error of difference mean. ஓகே, அதாவது dm by sigma dm, இதுதான் என்னது? t-test உடைய ஃபார்முலா என்பது. ஓகே, ரேஷியோ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மீன், டிஃபரன்ஸ் மீன் dm ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். dm டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் அண்ட் sigma dm மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் மீன். ஓகே, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் மீன் தான் என்னது? sigma dm. ஓகே, dm என்றால் டிஃபரன்ஸ் மீன், அதேவேளை சிக்மா டிஎம் என்றால் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சிக்மா டிஎம். ஓகே, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் மீன் தான் என்னது? சிக்மா டிஎம். ஓகே, டிஎம் பை சிக்மா டிஎம், டிஃபரன்ஸ் மீன் பை ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் மீன் இஸ் t-test. ஓகே, ஸோ t-test ஈக்குவல் டு dm by sigma dm. ஓகே, இப்படி ஞாபகம் வைத்துக்கொண்டாலே போதும். ஓகே, ஸோ தி ரேஷியோ ஆஃப் தி difference between the mean dm and standard error of difference mean is t-test. Okay, அடுத்த கேள்வி, to find out unknown facts from the known measurable quantities is called prediction statistics. Okay, to find out unknown facts from the known measurable quantities is called prediction statistics. அதாவது அன்னோன் ஃபேக்ட்ஸை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எதை வைத்து? நோன் மெஷரபிள் குவாலிட்டிஸை வைத்து. ஓகே, நமக்கு தெரிந்த அளவுகளை வைத்து தெரியாத விஷயங்களை, உண்மைகளை
கண்டுபிடிப்பது தான் என்னது ப்ரிடிக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ப்ரிடிக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது டு ஃபைண்ட் அவுட் unknown facts from the known measurable qualities. ஓகே, தென் அடுத்த கேள்வி ரிஜெக்டிங் நல் ஹைபாத்திசிஸ் when it is true is டைப் 1 எரர் அல்லவா. டைப் 1 எரரில் தான் என்னது ரிஜெக்டிங் நல் ஹைபாத்திசிஸ். ஓகே, ரிஜெக்டிங் நல் ஹைபாத்திசிஸ் இன் டைப் 1 எரர். ஓகே, ரிஜெக்டிங் நல் ஹைபாத்திசிஸ் when it is true answer டைப் 1 எரர். ஓகே, அடுத்த கேள்வி arrangement of the measurement of variables is called distribution. Arrangement of the measurement of variables is called distribution. ஓகே, measurement of variables variable அளவுகளை எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவது தான் என்னது பங்கிடுவது என்பது. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் என்பது. ஓகே, the arrangement of measurement of variables is called distribution. ஓகே, அடுத்த கேள்வி in dash research the thoughts and deeds of the pioneers and leaders who shaped the profession over the years. In dash research the thoughts and deeds of the pioneers and leaders who shaped the profession over the years. Answer historical research. Okay, என்ன இங்கே கேட்கப்பட்டுள்ளது thoughts and deeds of pioneers and leaders who shaped the profession over the years. ஓகே, பல ஆண்டுகளாக நமது முன்னோடிகள் மற்றும் தலைவர்கள் பல ஆண்டுகளாக நமது முன்னோடிகள் மற்றும் தலைவர்களுடைய தாட்ஸ் சிந்தனைகள் அண்ட் டீட்ஸ் செயல்கள் எல்லாவற்றையும் பற்றி படிக்கக்கூடிய அந்த ரிசர்ச் தான் என்னது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அல்லவா. பல ஆண்டுகளாக நாம் படிக்கின்றோம் அல்லவா. மகாத்மா காந்தியினுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் போன்ற இந்திய விடுதலையினுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் போன்ற எல்லா விஷயங்களையும் முன்னோடி செயல்பாடுகள் முன்னோடி தலைவர்களை பற்றியெல்லாம் நாம் படிக்கக்கூடிய அந்த நிகழ்வு அந்த ரிசர்ச் தான் என்னது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஓகே, இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய தாட்ஸும் டீட்ஸும் பற்றி படிப்பது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அல்லவா. அதே போன்று பண்டைய ஆங்கிலேயருக்கு முன்பு ஆண்ட மன்னர்களை பற்றி படிக்கக்கூடிய ரிசர்ச் தான் என்னது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஸோ இன் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் தி தாட்ஸ் அண்ட் டீட்ஸ் ஆஃப் தி பயோனியர்ஸ் அண்ட் லீடர்ஸ் who shaped the profession over the years. Okay, then அடுத்த கேள்வி யூடியூப் வியூவர்ஸுக்கான கேள்வி dash method of research by itself is not scientific and is needed to resolve certain kinds of problems which is largely subjective and uses the facts as raw materials. Answer கீழ் இதனுடைய ஆன்சர் என்னவென்றால் அப்ளைட் ரிசர்ச் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆன்சர் அப்ளைடா பேசிக்கா என்பதை யூடியூப் வியூவர்ஸுடைய கவனத்துக்கு விட்டு செல்கின்றேன். யூடியூப் வியூவர்ஸ் இதனுடைய விளக்கத்தையும் இதனுடைய ஆன்சரையும் வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஓகேயா, டேஷ் மெத்தட் ஆஃப் ரிசர்ச் பை இட் செல்ஃப் இஸ் நாட் சயின்டிஃபிக் அண்ட் இஸ் நீடட் டு solve certain kinds of problems which is largely subjective and uses the facts as raw materials. Answer applied அல்லது பேசிக்கா நீங்களே பதில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த கேள்வி in this design no pretests are given. In this design no pretests are given. Experimental and control groups are formed by random assignment. At the close of the experiment, the difference between means of the groups is tested for significance. கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக கொடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்டினும் நீண்ட லைனில் உள்ளது. என்னவென்றால் in this design no pretests are given. இந்த டிசைனில் கொடுக்கப்பட்ட டிசைன்களில் எந்த ப்ரீடெஸ்ட்டுகளுமே கொடுக்கப்படாதது முன் சோதனைகளுமே இல்லாத டிசைன் இது மட்டுமின்றி in this design no pretests are given. எந்த ப்ரீடெஸ்ட்டுமே கிடையாது இந்த டிசைனில். மட்டுமல்லாமல் experimental and control groups are formed by random assignment. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பும் கண்ட்ரோல் குரூப்பும் இங்கே ஃபார்ம் பண்ணப்படும். இதனால் ரேண்டம் அசைன்மெண்ட்டால் ஃபார்ம் செய்யப்படும் அல்லவா.
ரேண்டம் அசைன்மெண்டால் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் கண்ட்ரோல் குரூப்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகும். மேலும் அட் தி க்ளோஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய முடிவில் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மீன்ஸ் ஆஃப் தி குரூப்ஸ் இஸ் டெஸ்டட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ். இந்த மீன்ஸுடைய டிஃபரன்ஸ் ஆனது மீன்ஸுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் ஆனது டெஸ்ட் பண்ணப்படும் அல்லவா. எக்ஸ்பெரிமெண்ட் முடிவில் இந்த மீனுடைய டிஃபரன்ஸ் ஆனது மீன்ஸுடைய டிஃபரன்ஸ் ஆனது மீன்ஸ் ஆஃப் தி குரூப்ஸுடைய டிஃபரன்ஸ் ஆனது டெஸ்ட் பண்ணப்படும். அப்படிப்பட்ட டிசைன் இதுதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் என்னவென்றால் பொட்டஸ்ட் ஒன்லி ரேண்டம் குரூப் டிசைன். ஓகே, அதாவது தேர்வுக்கு பின் எக்ஸாமுக்கு பின் உள்ள ரேண்டம் குரூப் டிசைன் என்று நாம் சொல்லலாம். ஓகே, பொட்டஸ்ட் ஒன்லி ரேண்டம் குரூப் டிசைன் இதை நாம் அழைக்கலாம். ஓகே, என்னது இன் திஸ் டிசைன் நோ ப்ரீ டெஸ்ட். ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். பொட்டஸ்ட் ஒன்லி ரேண்டம் குரூப் டிசைன்னா என்னது? In this design, no pretest are given. Okay, no pretest. Experimental and control groups are formed by random assignment. Experimental group இங்கே உண்டு, control groups உண்டு அல்லவா. இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த ரேண்டம் அசைன்மெண்ட் வாயிலாக இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த டிசைனில் இந்த பொட்டஸ்ட் ஒன்லி ரேண்டம் குரூப்ஸ் டிசைனில். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் அண்ட் கண்ட்ரோல் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு. த நெக்ஸ்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன்ஸ் ஆஃப் தி குரூப் இஸ் டெஸ்டட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, மீன்ஸுடைய டிஃபரன்ஸ் ஆனது மீன்ஸ் ஆஃப் தி குரூப்ஸுடைய டிஃபரன்ஸ் ஆனது இங்கே டெஸ்ட் பண்ணப்படும். ஓகே, அப்படிப்பட்ட டிசைன் எதுவென்றால் பொட்டஸ்ட் ஒன்லி ரேண்டம் குரூப் டிசைன். ஓகே, இன் திஸ் டிசைன் நோ ப்ரீ டெஸ்ட் ஆர் கிவன். எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் கண்ட்ரோல் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரேண்டம் அசைன்மெண்ட். அட் தி க்ளோஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன்ஸ் ஆஃப் தி குரூப்ஸ் இஸ் டெஸ்டட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ். ஆன்சர் இஸ் பொட்டஸ்ட் ஒன்லி ரேண்டம் குரூப் டிசைன். ஓகே, அடுத்த கேள்வி. Determination between the maturity, PCQ type, endurance, strength and motor traits of athletes and non-participants in the corporation school girls. Answer என்னவென்றால் comparative study. Comparative study. என்ன கேள்வி இங்கே? Determination between the maturity, PCQ type, endurance, strength and motor traits of athletes and non-participants in the corporation school girls. Corporation school girls அத்லெட்ஸுக்கும் நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி அத்லெட் கேம்ஸுக்கும் இடையே உள்ள மெச்சூரிட்டி, பிசிக்யூ டைப் உடலமைப்பு பண்பு, என்ட்ரன்ஸு, ஸ்ட்ரென்த் அண்ட் மோட்டார் ட்ரைட்ஸு இவற்றையெல்லாம் அளவிடுவது எப்படி நாம் எப்படி என்ன ஸ்டடி என்று அழைப்போம் என்றால் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஓகே, என்னவென்றால் அத்லெட்ஸுக்கும் நான் அத்லெட்ஸுக்கும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் உள்ள அத்லெட்ஸுக்கும் நான் அத்லெட்ஸுக்கும் இடையே உள்ள ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் காம்பனன்ஸை பற்றி படிப்பது. அதை எப்படி அழைக்கலாம் என்றால் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஓகே, ஒப்பிட்டு படிப்பது. ஓகே, determination between the maturity, PCQ type, endurance, strength and motor traits of athletes and non-participants in the corporation school girls. Answer comparative study. Okay, அடுத்த கேள்வி. The process of preparation for some task is called answer training. அல்லவா? The process of preparation for some task is called training. அதாவது ப்ராசஸ், எந்த ப்ராசஸ்? ப்ரிப்ரேஷன் ஃபார் சம் டாஸ்க், குறிப்பிட்ட பணிக்கான ப்ரிப்ரேஷன், அந்த ப்ராசஸை நம்ம எப்படி அழைக்கலாம் என்றால் ட்ரைனிங். இப்போ எக்ஸாம்பிள், போலீஸ் எக்ஸாம் நாம் எழுத வேண்டும் அல்லவா? போலீஸ் வேலைக்கான பணி இல்லை போலீஸ் பணிக்கான ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் அல்லவா? போலீஸ் வேலைக்காக நாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? படிக்க வேண்டும் அல்லவா? எக்ஸாமுக்காக படிக்க வேண்டும் அல்லவா? ப்ரிப்பரேஷன் ஃபார் சம், அதை பொதுவாக எப்படி அழைப்போம் அதுதான் இங்கே வேண்டும். இந்த டேம் என்ன எப்படி அழைப்போம்? போலீஸ் எக்ஸாமுக்காக படிப்பதென்றால் ஸ்டடி என்று சொல்லுவோமா, மாறாக ட்ரைனிங் என்று சொல்லுவோமா? பொதுவாக ட்ரைனிங் என்று தான் சொல்லுவோம் அல்லவா? அதே மெத்தட் தான், அதே எண்ணத்தை தான் நாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் சம் டாஸ்க் இஸ் கால்டு ட்ரைனிங். போலீஸ் ஆக வேண்டும் இந்த எண்ணத்துடன் படிப்பது ட்ரைனிங் அல்லவா? பேங்க் எக்ஸாமுக்கு படிக்காங்க, கோச்சிங் ட்ரைனிங் படிக்காங்க, இல்லை ட்ரைனிங் எடுக்காங்க என்று சொல்வது ட்ரைனிங் மெத்தட் தான் அல்லவா? போலீஸ் எக்ஸாமுக்காக படிப்பது என்பது நாட் ஸ்டடி, ஒன்லி ட்ரைனிங் அல்லவா? ஃபிசிக்கல் ட்ரைனிங் உண்டு,
ரிட்டன் எக்ஸாம் தான் ட்ரைனிங் உண்டு. எல்லா ட்ரைனிங்கையும் கடந்து தான் என்ன போலீஸு ஆக முடியும் அல்லவா. தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் சம் டாஸ்க் இஸ் கால்டு ஆன்சர் ட்ரைனிங். மாறாக டீச்சிங்கோ ஸ்டடியோ லேர்னிங்கோ அல்ல. ஓகே, அடுத்த கேள்வி. தி a process that enhances the development of individuals through physical activity is called answer physical education. என்ன கேள்வி? A process that enhances the development of individuals through physical activity is called physical education. அதாவது தனி மனிதனுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நாம் எப்படி அழைப்போம்? பிசிக்கல் எஜுகேஷன். ஓகே, a process that enhances the development of individual through physical activity is called answer physical education. ஓகே, அடுத்த கேள்வி. The ability to overcome or to act against maximal resistance is called maximum strength. ஓகே, the ability to overcome மொத்த எபிலிட்டியும் மட்டுமன்றி அல்லது to act against maximal resistance அல்லவா, மொத்த ரெசிஸ்டன்ஸுக்கும் எகெயின்ஸ்டாக உள்ள அந்த ஆக்ட், மொத்த ரெசிஸ்டன்ஸுக்கும் எகெயின்ஸ்டாக உள்ள அந்த ஆக்ட் தான் என்னது? மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். ஓகே, தி எபிலிட்டி டு ஓவர் கம் அல்லது டு ஆக்ட் எகெயின்ஸ்ட் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். ஓகே, அடுத்த கேள்வி. தி டியூரேஷன் ஆஃப் தி மேக்ரோ சைக்கிள்ஸ் இஸ் மோர் தேன் 3 months அல்லவா. டியூரேஷன் ஆஃப் மேக்ரோ சைக்கிள்ஸ் இஸ் ஆன்சர் மோர் தேன் 3 months அல்லவா. மேக்ரோ சைக்கிள் என்றாலே 3 மாதங்களுக்கு மேல் அமைவது தான் என்னது? மேக்ரோ சைக்கிள். ஓகே, தி டியூரேஷன் ஆஃப் தி மேக்ரோ சைக்கிள்ஸ் இஸ் ஆன்சர் மோர் தேன் 3 months. ஓகே, தென் தி ஸ்மாலஸ்ட் ட்ரைனிங் இஸ் மைக்ரோ சைக்கிள் அல்லவா. தி ஸ்மாலஸ்ட் ட்ரைனிங் இஸ் microcycle. ஓகே, அடுத்த கேள்வி. Historically, dash was generally viewed the broad terms combining aspects of both physiological function and motor ability. Historically, dash was generally viewed in broad terms combining aspects of both physiological function and motor ability. Answer physical fitness. அதாவது historically dash was generally viewed the broad terms. அகந்த டேர்ம்ஸ்களை எல்லாம் பொதுவாக நாம் இங்கே பார்க்க முடியும். கம்பைனிங் aspects of both physiological function and motor ability. பிணைப்பு அல்லவா, பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் மோட்டார் எபிலிட்டிக்கும் இடையே உள்ள இந்த பிணைப்பாக இது அமையும். அப்படிப்பட்ட அந்த குவாலிட்டியை நாம் எப்படி செல்வோம்? physical fitness. ஓகே, physical fitness was generally viewed in broader terms. அல்லவா, நிறைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் அல்ல, பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஃபிட்னஸ் அதிகம் படித்தோம். மட்டுமன்றி கம்பைனிங் aspects ஆஃப் போத் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் மோட்டார் எபிலிட்டி அல்லவா, காம்பினேஷன் ஆஃப் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனையும் மோட்டார் எபிலிட்டியும் உடையது தான் என்னது? இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கலி பிசிக்கல் ஃபிட்னஸ் வாஸ் ஜெனரலி வியூட் இன் broad terms combining aspects of both physiological function and motor ability. Okay, அடுத்த கேள்வி. About health related physical fitness was published in the year 1980. Okay, about health related physical fitness was published in the year எப்போது? 1980. Okay, அடுத்த கேள்வி. Next question. According to Clark and Clark dash is a limited aspect of general motor ability. Clark and Clark சொல்கின்றார், எதை பற்றி சொல்கின்றார் என்பதுதான் கேள்வி. அக்கார்டிங் டு கிளார்க் அண்ட் கிளார்க் டேஷ் இஸ் ஏ லிமிட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜெனரல் மோட்டார் எபிலிட்டி அல்லவா, குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் உடையது தான் என்னது? பொதுவான இந்த மோட்டார் எபிலிட்டி என்பது எது என்றுதான் அக்கார்டிங் டு கிளார்க் அண்ட் கிளார்க் சொல்கின்றார். ஆன்சர் மென்டல் ஃபிட்னஸ் அல்லவா. மென்டல் ஃபிட்னஸ் இஸ் ஏ மென்டல் ஃபிட்னஸ் ஆகும். மென்டல் ஃபிட்னஸ் இஸ் ஏ லிமிட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜெனரல் மோட்டார் எபிலிட்டி. மென்டல் ஃபிட்னஸுக்கு தான், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அல்ல, மென்டல் ஃபிட்னஸுக்கு தான் லிமிட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜெனரல் மோட்டார் எபிலிட்டி அல்லவா. மோட்டார் எபிலிட்டியினுடைய லிமிட்டட் குறைந்த பகுதியை உடையது தான் என்னது? இந்த மென்டல் ஃபிட்னஸ் என்பது. ஓகே, மோட்டார் எபிலிட்டியில் குறைந்த பகுதியை உடையது தான் என்னது? இந்த மென்டல் ஃபிட்னஸ். ஓகே,
மோட்டார் எபிலிட்டியில் குறைந்த பகுதியை உடையது தான் இந்த மென்டல் ஃபிட்னஸ் என கிளார்க் அண்ட் கிளார்க் சொல்கின்றார். ஓகே, அக்கார்டிங் டு கிளார்க் அண்ட் கிளார்க் mental fitness is a limited aspect of general motor ability. Okay, then அடுத்த கேள்வி, the Leighton fluxometer is used to measure answer all of these. அல்லவா, the Leighton fluxometer is used to measure answer all of this, that is arm flexion and extension, leg flexion and extension, hip flexion and extension. ஓகே, தி லைட்டன் ஃப்ளக்ஸோமீட்டர் ஆனது எதை மெஷர் பண்ண, எதை அளவிட பயன்படுகிறது என்றால் ஆர்ம் ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன், லெக் அண்ட் ஹிப் ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அல்லவா, ஆர்ம், லெக் அண்ட் ஹிப் கையுடைய கைகள், அதே போன்று இது லெக் கால்கள், ஹிப் அண்ட் இடுப்பு மூன்று பகுதிகளையும் மடக்குவதும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதும் அல்லவா, நிமித்து விடுவதும் தான் என்னது, நிமித்து விடவும் பயன்படுவதுதான் எது, எந்த மீட்டர், லைட்டன் ஃப்ளக்ஸோமீட்டர். அல்லவா, லைட்டன் ஃப்ளக்ஸோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் ஆர்ம் ஃப்ளக்ஷன் அண்ட் ஆர்ம் ஃப்ளக்ஷனை அளவிடுவது. ஓகே, மாறாக கையை மடக்க, கையை நிமித்த பயன்படுவதில்லை, கையை மடக்கக்கூடியது, அதே போன்று கையை நிமித்துவது, காலை மடக்குவது, காலை நிமித்துவது மற்றும் இடுப்பை வளைப்பது, இடுப்பை நிமித்துவது போன்றவற்றையெல்லாம் அளவிடுவது தான் என்னது, மெஷர் பண்ணுவது தான் என்னது, இந்த லைட்டன் ஃப்ளக்ஸோமீட்டர். ஓகே, தி லைட்டன் ஃப்ளக்ஸோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஆர்ம், ஹிப் அண்ட் லெக் ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, அடுத்த கேள்வி, பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆஃப் தி பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் டேஷ். பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆர் தி பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் ட்ரைனிங். அல்லவா, அதாவது பிசிக்கல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் என்பதனுடைய பொதுவான மீனிங் என்பது என்ன, ட்ரைனிங். அல்லவா, கோச்சிங்கோ பெர்ஃபார்மிங்கோ கிடையாது, நன் ஆஃப் திஸ் எதுவும் கிடையாது, ட்ரைனிங். அல்லவா, பிசிக்கல் ட்ரைனிங் தான் என்னது, பிசிக்கல் எக்ஸசைஸ் என்பது. ஓகே, பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆர் தி பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் பிசிக்கல் ட்ரைனிங். ஓகே, அடுத்த கேள்வி, டேஷ் ஹெல்த் இஸ் எ composite of the health of many individuals. Dash health is a composite of the health of many individuals. Answer, community health. அல்லவா, community health is a composite of the health of many individuals. பல தனிப்பட்ட மனிதர்களுடைய ஒட்டுமொத்த ஹெல்த்தை பற்றி படிப்பது தான் என்னது, கம்யூனிட்டி ஹெல்த் என்பது. ஓகே, dash health is composite of the health of many individuals. Answer, community health. ஓகே, அடுத்த கேள்வி, health education programs in school include all of these. அல்லவா, நாம் படித்தோம், ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு உட்பட்ட அந்த 3 பார்ட்ஸ் அல்லது 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆனது ஹெல்த் சூப்பர்விஷன் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது. அல்லவா, ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இன் ஸ்கூல்ஸ் இன்க்ளூட் ஹெல்த் சூப்பர்விஷன், ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ். The next கேள்வி, dash is an effective measurement to develop strength and endurance. Dash is an effective measurement to develop strength and endurance. strength endurance-ஐ டெவலப் பண்ண எந்த மெஷர்மெண்ட் ஆனது சிறப்பாக அமையும், சர்க்யூட் ட்ரைனிங். அல்லவா, சர்க்யூட் ட்ரைனிங் இஸ் an effective measurement to develop strength endurance. Okay, then dash training components may be recalled by the Iranian weight diet. Dash training components may be recalled by the Iranian weight diet. அதாவது இரணியன் என்பவர் தன்னுடைய டிக்ஷனரியில் என்ன சொல்கின்றார், எந்த ட்ரைனிங் ஆனது மீண்டும் நினைவுபடுத்துகின்றார், இரணியன் தன்னுடைய டிக்ஷனரியில் எந்த காம்பனண்ட்டை மேலும் நினைவுபடுத்துகின்றார் அல்லது மேலும் சொல்கின்றார் என்றால் ஆன்சர் இன்டர்வல் ட்ரைனிங். அல்லவா, இன்டர்வல் ட்ரைனிங்கை பற்றி அதிகமாக சொல்வது தான் இந்த இரணியன் தன்னுடைய டயட்டில். ஓகே, ஓகே, ஸோ இன்டர்வல் ட்ரைனிங் காம்பனன்ட்ஸ் மே பி ரீகால்டு பை தி இரணியன் weight diet. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், பெட்லாக் இஸ் எ ஸ்வீடிஷ் டேம் மீனிங் ஸ்பீட் பிளே. அல்லவா, பெட்லாக் என்பது ஸ்வீடிஷ் டேம் ஆகும். ஓகே, பெட்லாக் இஸ் எ ஸ்வீடிஷ் டேம் and மீனிங் என்னவென்றால் ஸ்பீட் பிளே. ஓகே, ஸ்பீட் பிளே தான் என்னது, பெட்லாக். ஓகே, தென் ஸ்ப்ரைன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் டேஷ்.
ஸ்ப்ரைன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் அக்யூட் இன்ஜுரிஸ் அல்லவா ஸ்ப்ரைனும் கண்டிஷன்ஸும் எல்லாமே என்னது அக்யூட் இன்ஜுரிஸ் கடுமையான காயங்களாகும் ஓகே ஸ்ப்ரைன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் அக்யூட் இன்ஜுரிஸ் அடுத்த கேள்வி லோ பேக் பெயின் இன்ஜுரிஸ் ஆர் குரோனிக் இன்ஜுரிஸ் அல்லவா லோ பேக் பெயின் இன்ஜுரிஸ் ஆர் குரோனிக் இன்ஜுரிஸ் லோ பேக் பெயின் குறைந்த அளவிலான முதுகுவலி என்பது நீடித்த காயங்கள் என்று சொல்லலாம் அல்லவா லோ பேக் பெயின் இன்ஜுரிஸ் ஆர் குரோனிக் இன்ஜுரிஸ் ஓகே நீடித்த காயங்கள் லோ பேக் பெயின் இன்ஜுரிஸ் ஆர் குரோனிக் இன்ஜுரிஸ் தென் அடுத்த கேள்வி டேஷ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் acquisition of movement skills as a consequence of practice. That is the study of acquisition of movement skills as a consequence of practice. Answer motor learning. Lava motor learning. That is study of acquisition of movement skills as a consequence of practice. அதாவது மூமெண்ட் ஸ்கில்ஸு நாம் உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்வதால் மோட்டார் ஸ்கில்ஸ் என்ன மோட்டார் ஸ்கில்ஸே ஃபார்ம் ஆகிடும் அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துவிடும் அல்லவா உடற்பயிற்சிகள் எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் ஈடுபடுவதால் நம் மோட்டார் ஸ்கில்ஸை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் கையகப்படுத்த முடியும் அந்த அதை பற்றியெல்லாம் படிப்பது தான் என்னது மோட்டார் லேர்னிங் ஓகே மோட்டார் லேர்னிங் இஸ் தி ஸ்டடி ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் மூமெண்ட் ஸ்கில்ஸ் இல்லை மோட்டார் லேர்னிங்னாலே ஸ்டடி ஆஃப் மூமெண்ட் ஸ்கில்ஸ் ஓகே அதை ஞாபகம் வைத்தாலே போதும் அஸ் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஓகே சிம்பிளாக ஸ்டடி ஆஃப் மூமெண்ட் ஸ்கில்ஸ் தான் என்னது மோட்டார் லேர்னிங் அப்படின்னு ஞாபகம் வைத்தாலே போதும் ஓகே மோட்டார் லேர்னிங் இஸ் தி ஸ்டடி ஆஃப் தி அக்விசிஷன் ஆஃப் மூமெண்ட் ஸ்கில்ஸ் அஸ் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஓகே இத்துடன் பார்ட் 3 முடித்துக்கொள்வோம் நன்றி